நீதிமான் ஆக்குதல் அப்படின்னு நான் மேலே எழுதியிருக்கேன் இல்லைங்களா, அதில் ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தை சொல்ல முடியுமா? அதில் ஒன்று நம்ம பிரித்தோம்னா ஒன்று இருக்குது. நீதி. ஓகே, ஸோ அந்த நீதியில் தான் விஷயமே இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சிச்சுனாலே நம்ம எப்படி நீதிமான் ஆக்கப்படுதல் வேதத்தின் அடிப்படையில் சொல்லப்படுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். கவனிங்க, நீதி அப்படின்னா என்னன்னா, தேவன் தன்னுடைய ஜனங்கள் பாவம் செஞ்சதுக்கப்புறமா நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு? அவருடைய பிள்ளைகள் அவருக்கு ஏற்றபடி, அவருடைய சித்தத்துக்கு ஏற்றபடி செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் தன்னுடைய சித்தத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஸோ அதை நம்ம யாத்ராகமம் முழுசாக நம்ம பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த காலம்லாம் கடந்து கடைசி யோவான் வரைக்குமே கொடுத்துட்டு போயிட்டார். அப்போ இது எல்லாமே என்னதான்? தேவனுடைய வெளிப்பாடு, தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், இது எல்லாமே கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா நியாயப்பிரமாணம், பழைய ஏற்பாட்டுக்கே நம்ம போயிடுவோம். நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் மோசே காலத்தில் மோசே சட்டத்தில் கொடுத்தாரு. பாவம் ஜனங்களுக்குள்ளாக இருந்த பொழுதிலும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, ஜனங்க நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைப்பிடித்தார்களா? அதன்படி செஞ்சாங்களா? இல்லை, யாருமே செய்யலை. இன்னும் சொல்ல போனால் செய்யவும் முடியாது. ஸோ நோபடி பர்ஃபெக்ட், யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, பூர்ணர் கிடையாது. அது முழுசாக செய்யணும் அப்படின்னு செய்யணுன்ற அளவுக்கு யாருமே இல்லை. ஆனால் தேவனுடைய சட்டம் என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தர் செய்யணும். ஸோ அதான் தேவன் விரும்புகிற ஒரு விஷயம். ஆனால் பூமியில் யாரும் அப்படி செய்ய முடியல, செய்யவும் ஆளும் இல்லை. அப்போ தேவனுடைய வார்த்தையை மீறினா என்ன வருதுன்னா பாவம். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ மனுஷனுக்கு ஒரு ஃப்யூச்சர் பற்றின ஒரு கேள்விக்குறி இருக்குது. அவனுடைய ஃப்யூச்சர் எங்கே போய் முடிய போகுதுன்னு இன்னும் யாருக்குமே எதுவுமே தெரில. இப்போ இதை நிவர்த்தி செய்யணும் யாரோ ஒருத்தர். அப்படி நிவர்த்தி செய்யணும் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய சட்டத்தை முழுமையாக பர்ஃபெக்டாக பூரணமாக கடைபிடிக்கணும். ஆனால் அது அப்படிப்பட்டவன் யாருமே இல்லை. ஸோ அதனால தான் இயேசு வராரு. ஸோ இயேசு வந்ததுக்கப்புறமா என்ன நடக்குது? நியாயப்பிரமாணத்தின் கீழேயே அவர் பிறகுறார். கலாத்தியரில் நம்ம வாசிப்போம். கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் நம்ம அந்த விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்திலேருந்தே நம்ம பார்த்தோன்னா 4-5 வசனத்தை நான் படிக்கிறேன், கவனிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்புனார் அப்படின்னு பவுல் எழுதுறார். இங்கே புரிஞ்சுதுங்களா? 5வது வசனத்தில் எப்படி எழுதுறாருன்னா, ஸ்திரீயின் இடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர். ஸோ நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் அவர் பிறகுறாரு. யார்? இயேசு. ஸோ இயேசு பழைய ஏற்பாட்டு காலத்திலே பழைய ஏற்பாட்டு நபர் அவர். அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு? மோஸ்ட்டாக நம்ம நினைக்கிறது என்னதுன்னா, தேவன் எனக்காக மரித்தார். அதை மட்டும்தான் நம்ம முழுசாக மெஜாரிட்டியான பீப்புள் என்ன ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னா, தேவனுடைய மரணத்தை. கரெக்டு தானே? அவருடைய தழும்புகளால் நம்ம குணமானோம். ஏசாயா 53வது அதிகாரத்தை நம்ம அதில் பார்க்குறோம். ஸோ அவருடைய சிலுவை, அவருடைய மரணம், அவருடைய ரத்தம், இதை மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதிகமாக அதையே நம்ம பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் மிஸ் பண்ணுறோம். என்னன்னா, அவருடைய வாழ்க்கை. எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்களும் நானும் மரணத்தை முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அதே அளவுக்கு அவருடைய வாழ்க்கை முக்கியம். அவருடைய மரணத்தினால மட்டும்தான் நம்மளுக்கு ரட்சிப்பு கிடைக்குது அப்படின்னா, இயேசு பிறந்திருக்கும் போதே ஏரோது கொல்லணுன்னு என்ன பண்ணியிருந்தார்? திட்டம் போட்டிருந்தார். அப்பயே அவர் உயிர் என்ன ஆயிருக்கணும்? போயிருக்கணும். ஏன்னா மரணம் மட்டும்தான் அவருடைய ஃபோக்கஸாக இருந்துச்சுன்னா அப்பயே அவருடைய உயிர் போயிருக்கலாம்.
30 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறமா யூதர்களால் கொல்ல பண்ணுன்ற அவசியம் கிடையாது. 30 வருஷத்துக்கு அப்புறமும் இயேசு என்ன தான் ஆனார்? கொன்னாங்க தானே, இயற்கையாவாக அவர் மறந்தார், கொன்னாங்க. அப்போ அவர் குழந்தையிலே கொண்டு இருக்கலாமே, அவருடைய உயிர் தான் முக்கியம் அப்படின்னா. பார்த்தீங்களா? ஸோ அது நடக்கலை. தேவதூதர் காப்பாற்றுறாரு இயேசுவை. நீ அங்கே போ, ஏரோது உன்னை கொல்லணும்னு வகை தேடிட்டு இருக்கான். ஏரோது செஞ்சதுக்கு அப்புறமா தேவதூதர் வந்து ஏரோது இறந்துட்டான், நீ இப்போ போ அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எதுக்காக நடந்தது? காப்பாற்றணுன்றதுக்காக. சரி, எதுக்காக காப்பாற்றணும்? வாழணும். அவர் எதுக்கு வாழணும்? ஏன்னா நீதி, இந்த நீதியை சம்பாதிக்கணும். ஸோ நியாயப்பிரமாணத்தின் படியில் அவர் பிறகுறாரு. 30 வயசு வரைக்கும் என்ன பண்ணார்? அவர் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக என்ன பண்ணார்? கடைபிடித்தார், நிறைவேற்றினார். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஒன்றில் அவர் மிஸ் ஆகியிருந்தாருன்னா கூட, அவர் மரணமே அடைஞ்சிருந்தாலும் அவர் பூர்ணர் கிடையாது. நியாயப்பிரமாணத்தில் ஒன்று மிஸ் ஆகியிருந்தா கூட, ஒன்று சிங்கிள் லா, அந்த ஒரு சட்டமாவது அவர் மிஸ் பண்ணியிருந்து அவருடைய வாழ்க்கை இருந்திருந்தா, அவர் மரணமே ஆறினாலும் நமக்கு விடுதலை வரல, ரட்சிப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ முழுமையாக அவர் பர்ஃபெக்டாக நிறைவேற்றி அதுக்கப்புறமா சிலுவைக்கு போகிறார். அப்போ இங்கே என்ன நடக்குது? தேவன் ஆல்ரெடி இயேசு சம்பாதிச்சிட்டாரு, அந்த நீதியை வாழ்ந்து சம்பாதிச்சிட்டாரு. ஆதாம் அதை மிஸ் பண்ணால், ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு அவர் என்ன பண்ணார்? நிறைவேற்றினார். அது எப்படி நமக்கு வருது? இயேசு சிலுவையிலுக்கு போகிறாரு, மரணம் அடைகிறாரு. நாம் இயேசுவை விசுவாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அவர் வாழ்ந்து சம்பாதிச்ச அந்த நீதி நான் செஞ்சதா எண்ணப்படுது.